ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா select the text. Selecting the text எப்படி வந்து select the text பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மூவ் காப்பி பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்க்கலாம். In any word processor, the text has to be selected for performing any operations like copying, moving and formatting etc. ஸோ நாம் ஒரு காப்பி பண்ணணும், மூவ் பண்ணணும், இல்லை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லா வேர்ட் ப்ராசஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. The text selection can be done in two methods. One is selecting the continuous text and selecting the non-continuous text. So select வந்து நம்ம continuous textாவும் select பண்ணலாம், இல்லை non-continuous textாவும் select பண்ணலாம். First one, selecting the continuous text. எப்படி நாம கண்டினியூஸாக டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷிஃப்ட் கீயை வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து நான் ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒவ்வொன்றா செலக்ட் ஆகிட்டே வருது. ஸோ அந்த லைன் இடத்துல இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நான் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர், இந்த அப்ளிகேஷன், டெக்னாலஜி இந்த வேர்ட்ஸை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வச்சு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த வேர்டு நாம் செலக்ட் பண்ணிக்கணும், இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்ட், அப்புறம் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற வேர்ட். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி, அப்புறம் இந்த சயின்ஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணணும். இது மாதிரி நம்ம நான் கண்டினியூஸ் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஷிஃப்ட் கீ, நான் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது அது வந்து கண்ட்ரோல் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லைனாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் டாக்குமெண்ட்டவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கீ காம்பினேஷன் இருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். இன்னொன்று இருக்குங்க, இந்த கம்ப்யூட்டர் இந்த பர்டிகுலர் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு செலக்ட் ஆயிடும். இந்த டெக்னாலஜிக்கு நேர் வச்சு டபுள் கிளிக் பண்ணால் டெக்னாலஜி செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் டபுள் கிளிக், எஸ், டெக்னாலஜி டைரக்ட் ஆயிடும். இந்த சயின்ஸ் வேர்டை செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த சயின்ஸில் வச்சு டபுள் கிளிக், சயின்ஸுங்கிற வேர்டு செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம புக் கண்டென்ட்டுக்கு வரலாம். செலக்டிங் த டெக்ஸ்ட் கண்டினியூஸ் டெக்ஸ்ட். To select the text continuously, move the insertion point to the beginning of the text. ஸோ எந்த நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறோமோ அதனுடைய பிகினிங்கில் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஹோல்ட் த ஷிஃப்ட் கீ அண்ட் ட்ராக் த மவுஸ் அக்ராஸ் until required text is selected, then release the shift key. ஸோ இந்த மவுஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே வச்சுட்டேன். இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மவுஸ் பாயிண்டரை வச்சு நான் ட்ராக் பண்ணி இழுத்து அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தியரியா. நெக்ஸ்ட், த செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி யூஸ் ஃபார் எனி ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அதை காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். செலக்டிங் த நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் டு அதே ஃபார்மேட் தான் கண்ட்ரோல் கீ மட்டும் மாறும். டு செலக்ட் த டெக்ஸ்ட் நான் கண்டினியூஸ், move the insertion point to the beginning of the text, hold on the control key and drag across the required text to be selected and release the control key. The required text selected and can be used in any operation. Okay, next one is very important, selection using other methods. So nam selection வந்து two methods ல பண்ணலாம் னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதர் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மவுஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. செலெக்ஷன் யூஸிங் மவுஸ். ஸோ மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஈஸி. டு செலக்ட் த டெக்ஸ்ட் யூஸிங் மவுஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் த இன்சர்ஷன் பாயிண்ட் டு த பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட், ஹோல்ட் டவுன் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். மவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி ட்ராக் இட் அக்ராஸ் த டெக்ஸ்ட்.
and release the mouse button when the required portion is selected. ஸோ செலக்ட் பண்ணும்போது அது ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. செலக்ஷன் யூஸிங் கீபோர்டை வச்சு எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது ஈஸி தான், நம்ம ஆல்ரெடி பண்ணதான். ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். மூவ் த இன்சர்ட் பாயிண்ட் டு த பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லைனில் வச்சு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னால் வச்சுக்கணும். ஹோல்ட் டவுன் த ஷிஃப்ட் கீ யூஸிங் த மூவ்மெண்ட் கீஸ்னால் அந்த 4 ஏரோ கீஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம ரைட் சைட் போகணுமா, லெஃப்ட் சைட் போகணுமா, அப் அண்ட் டவுன் போகணுமா போய்க்கலாம். when the required portion is selected the shift key is released. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே ஹைலைட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் யூஸிங் ஷார்ட் கீஸ். இதுதான் நம்ம சொன்னது. ஒரு வேர்டை பர்டிகுலர் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம். என்டையர் டாக்குமெண்ட்டவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+C அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், மூவிங் அண்ட் காப்பிங் த டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் நம்ம ப்ராக்டிகலுக்கு போகலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிட்டேன். எஸ், மவுஸ் வச்சு நான் இதை சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். மூவ் மீன்ஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணலாம். ரைட் கிளிக் கட், அல்லது வந்து நம்ம எடிட்டில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் யூஸ் பண்ணலாம். ஸோ கட் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஸோ நான் இன்சர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கிறேன். இங்கே இருக்குது இன்சர்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன கொடுக்குன்னா பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் இங்கே, அல்லது எடிட்டில் போய் பேஸ்ட் கொடுக்குறேன்னா Ctrl+V அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம் கீபோர்டில். ஸோ பேஸ்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல சயின்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ் இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பாத் அப்படின்னா சோர்ஸ் பாத், இது டெஸ்டினேஷன் பாத். ஸோ சோர்ஸ் இருக்கக்கூடியது அப்படியே எங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் இங்கே பாருங்க, இப்போ நான் அப்ளிகேஷன் என்ன பண்ணா காப்பி பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி, இங்கே வந்து இன்சர்ட் பாயிண்ட் வச்சு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். இப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே சோர்ஸில் இருக்கக்கூடியது இது டெஸ்டினேஷன். சோர்ஸ்லேயும் இருக்கு டிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எத்தனை முறை பேஸ்ட் பண்ணாலும் சரி, மறுபடியும் அகைன் பேஸ்ட், அகைன் பேஸ்ட், அகைன் பேஸ்ட். ஸோ எத்தனை டைம் பேஸ்ட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆகிடுது. ஃபார் இந்த டெக்னாலஜி செலக்ட் பண்ணுறேன், காப்பி. இப்போ வந்து அப்ளிகேஷன் என்ன ஆயிருக்கணும், ஓவர் ரைட் ஆயிருக்கு. இப்போ டெக்னாலஜி தான் பேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்படி ஒரு ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி கட்டோ காப்பியோ பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுடைய மெமரி ஒன்று இருக்குது. என்ன மெமரினா அந்த மெமரி பேர் கிளிப்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கரண்ட்டாக ஏதாச்சும் செலக்ட் பண்ணி காப்பியோ கட்டியோ கட் பண்ணும்போது அது வந்து கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளிப்போர்ட். ஸோ அந்த கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும்போது கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்களோ அது கிளிப்போர்டில் இருக்கும். நீங்கள் எப்பெல்லாம் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே அந்த கிளிப்போர்டு இருக்கிறது பேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் அப்ளிகேஷன் நான் கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும்போது அப்ளிகேஷன் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் நான் வந்து அடுத்த வேர்டை நான் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணும்போது இதுதான் இப்போ கிளிப்போர்டில் இருக்குது. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படி கொடுத்தீங்களா, என்ன செலக்ட் பண்ணீங்களோ செலக்ட் பண்ணி காப்பி பண்ணீங்களோ அதுதான் பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது மூவ் அண்ட் காப்பியில் இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ புக் கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ மூவிங் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எதை நம்ம மூவ் பண்ண போகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். கீபோர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், ஐக்கானை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஐக்கான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் பண்ணணும். ஸோ ஐக்கான் இந்த இடத்துலனா இது கட் ஆயிடும். ஸோ ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மெனு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் த சோர்ஸ் லொகேஷன் பிளேஸ் இன் த கிளிப்போர்ட். ஸோ அதுலேருந்து ரிமூவ் ஆகி கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆயிடும். டேக் த இன்சர்ஷன் பாயிண்ட் டு த நியூ லொகேஷன் டு மூவ் அண்ட். ஸோ லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் Ctrl+V ஆர் வந்து பேஸ்ட் ஐக்கான், எடிட் மெனுவில் போய் எடிட் பேஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ காப்பிங் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். காப்பிங் டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை. காப்பிங் டெக்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த காப்பி வந்து டூப்ளிகேட் காப்பி வந்து கிளிப்போர்டில் சேவ் ஆயிரும், சென்ட் ஆயிரும். அதை நம்ம வந்து காப்பி கொடுக்கும்போதே அந்த கிளிப்போர்டில் வந்து அந்த டூப்ளிகேட் காப்பி வந்து ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எத்தனை முறை பேஸ்ட் பண்ணாலும் அந்த கிளிப்போர்டில் இருக்கக்கூடியது பேஸ்ட் ஆகிட்டே வரும்.
Take the insertion point to new location to copy it and click Ctrl+V or paste icon or edit paste. இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நாம. ஸோ இந்த செலெக்ஷன் ஷார்ட்கட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். கட் காப்பி பேஸ்ட் அன்டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்டூ அப்படின்னா நாம வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கு வந்து அன்டூ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம இங்கே பண்ணியே காட்டலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை ரைட் கிளிக் பண்ணிட்டேன், டெலிட் கீ யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வேர்டு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் Ctrl+Z அப்படிங்கிறத கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் அந்த வேர்ட் மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அன்டூ ஆயிருக்கு. ஸோ இது வந்து அன்டூ, இது வந்து ரீடூ. அகைன் நம்ம அதை டெலிட் பண்ணோம்னா ரீடூ கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரீடூ ஆகும். ஸோ அன்டூ ரீடூ பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். Ctrl+Z அப்படிங்கிறதுக்கு அன்டூ, Ctrl+Y அப்படிங்கிறதுக்கு ரீடூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவிங் அண்ட் காப்பிங் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணி பார்க்கணும். 5 மார்க்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.